Hello students, நம்ம 12th second volume discrete mathematics example 12.9 பார்க்க போகிறோம். Verify closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse of operation plus 5. plus 5 அப்படின்னா என்னென்னா, இப்போது 5ன்ற எலிமெண்ட் இருக்குது. இதுக்கு என்னென்ன ரிமைண்டர்ஸ், இப்போ ஒரு நம்பர் நம்ம எடுத்துகிட்டு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு 5ஆல் டிவைட் பண்ணும்போது என்னென்ன ரிமைண்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 0 கிடைக்கலாம், நெக்ஸ்ட்டு 1 2 3 4. இதுக்கு மேலே 5 6 7லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ 6ஐ 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 5 5 ரிமைண்டர் 1, 7ஐ டிவைட் பண்ணும்போது 1 5 ரிமைண்டர் 2, 8 ரிமைண்டர் 3 கிடைக்கும், 9க்கு ரிமைண்டர் 4 கிடைக்கும், 10க்கு 0 கிடைக்கும். ஸோ ஒரு நம்பரை நம்ம எடுத்துகிட்டு ஒரு மல்டிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரோட ரிமைண்டர்ஸ் இருக்குது இல்லையா, மாடுலஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, மாடுலோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே இந்த 5 இருக்குது அப்படின்னா அதோட ரிமைண்டர்ஸ், ஒரு நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணும்போது என்னென்ன ரிமைண்டர்ஸ் பாசிபிளோ அந்த ரிமைண்டர்ஸை ஒரு செட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் 6 7 இருக்குது அப்படின்னா என்னென்ன ரிமைண்டர்ஸ் பாசிபிள், 0 1 2 3 4 5 அண்ட் 6, இந்த 7 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி 9 இருக்குது அப்படின்னா 0 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு 8 வரைக்கும் நம்மளுக்கு பாசிபிள். அதுவே 11 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 0 ரிமைண்டர் இருக்கலாம், 1 ரிமைண்டர், 2 3 4 5 6 7 அப் டு 10 வரைக்கும் ரிமைண்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த இப்போ ப்ளஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரிமைண்டர்ஸ்க்கு ஒரு செட்டு நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். 0 1 2 3 4, அதே 1 2 3 4 ரோஸ் அண்ட் காலம்ஸில் எடுத்துகிட்டு அடிஷன் சொல்லியிருக்கிறதுனால இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணுங்க. 1 + 1 2. இப்போ ப்ளஸ் 5 ஆட் பண்ணிட்டோம். என்னென்ன ரிமைண்டர்ஸ் பாசிபிள் இருக்குது, 0 1 2 3 4 பாசிபிள். அதே வேல்யூ 0 1 2 3 காலம் வைஸில் எழுதிக்கிறேன். இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்கும். 0 + 1 1, 0 + 2 2, 0 + 3 3 அண்ட் 0 + 4 4. இந்த மாதிரி எல்லா டேபிளர் காலம் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா, டேபிளர் காலம் ரொம்பவே ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 8 கிடைக்கும். 8ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டரை தான் நம்ம அங்கே எழுதணும். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னா என்ன, அங்கே இருக்க 2 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த செட்லேயே இப்போ 5ன்றதுனால என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும், 0 1 2 3 4 இருக்கணும். இந்த 5 எலமெண்ட்ஸ் இருக்கணும். இந்த எலமெண்ட்ஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த செட்லேயே எலமெண்ட்ஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா, இப்போ 0 + 1 = 1. இது ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் ஆன்சர் என்ன கிடைக்கணும், சேம் ஆன்சரே கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன செய்வேன், 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்குவேன். இப்போது 0 + 1 1ன்னு கிடைக்கும். அந்த 1ஓட 3 ஆட் பண்ணுறோம், அப்போ நம்மளுக்கு 4 கிடைக்கும். இதையே நம்ம ஆல்டர்னேட்டாக செய்கிறோம் அப்படின்னா 3 ப்ராக்கெட்ஸ் நம்ம நார்மலாக A + B + C ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த கான்செப்டில் நம்ம செக் பண்ணிக்கலாம். A + B + C இந்த கான்செப்டில் நம்ம செக் பண்ணி ஆன்சர் போடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னா, இப்போது ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணும்போது 0 இல்லை 1 எந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது காமனாக ஆன்சர்ஸ் கிடைக்குதோ, சேம் நம்பரால் ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர்ஸ் கிடைக்குதோ அந்த வேல்யூஸை நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இப்போது 0 1 2 3ன்னு இருக்குது, 0ஓட ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணும்போது இந்த 0 ஆட் பண்ண 0 0 + 1 1, 0 + 2 2, சேம் ஆன்சரே கிடைக்குது இல்லையா. ஸோ நம்ம இங்கே என்னென்னு சொல்லலாம், 0 இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இன்வர்ஸ் அப்படிங்கும்போது 2 நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த டேபிளர் காலமில் இந்த மாதிரி நம்ம டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணியிருப்போம். 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த நம்பரையும் ஆட் பண்ணும்போது 0 எங்கே பாசிபிளோ அந்த வேல்யூவை நம்ம
இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். +5 அப்படிங்கிறதுனால இதோட 5ன்றதுனால இதுக்கு 5க்கு என்னென்ன ரிமைண்டர்ஸ் பாசிபிளோ, ஒரு நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணும்போது என்னென்ன ரிமைண்டர்ஸ் பாசிபிளோ அதை ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுறோம். அந்த செட்டுக்கு இருக்க எலமெண்ட்ஸை நம்ம ஒரு டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணி ரோஸ் அண்ட் காலம் வைஸ் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர்ஸ் டேபிளர் காலமாக ஃபார்ம் பண்ணுறீங்க. அந்த டேபிளர் காலமில் என்னென்ன செக் பண்ண போகிறோம்? க்ளோசர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், எக்ஸிஸ்டன்ஸ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் செக் பண்ண போகிறோம். சரியா? இப்போது இதுவே ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் சொன்னோம். இதுவே கிராஸ் 5ன்னு இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 இருக்குது அப்படின்னா இப்போது அதே சேம் 1 0 1 2 3 4 இதுதான் பாசிபிலிட்டிஸ். இங்கே என்ன செய்ய போகிறோம்? இது 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0 0 0. ஸோ 0 × 1 0, 0 × 2 0. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர்ஸ். ஓகேவா? ஸோ ப்ளஸ்னால் இந்த 5 என்ன பேஸில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அந்த நம்பரை வேறொரு நம்பரில் இருந்து இதை டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர்ஸ் என்ன பாசிபிலிட்டிஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? அடிஷன் மாடுலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுதான் அதோட மீனிங். அடிஷன் மாடுலோ 5 +5னா அடிஷன் மாடுலோ 5, மல்டிப்ளிகேஷன் 5 × 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 5ன்னு மீனிங். இந்த 5க்கு ஒரு நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணும்போது என்னென்ன ரிமைண்டர்ஸ் பாசிபிளோ அந்த ரிமைண்டர்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் இந்த டேபிளர் காலம். இப்போது நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் கிடச்சிருச்சு? எனக்கு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அடிஷன் மாடுலோ 5ன்னு கொடுத்துருந்ததுனால என்னென்ன ரிமைண்டர்ஸ் 0 1 2 3 4 தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போட்டாங்க அப்படின்னா மாடுலோ ப்ராக்கெட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்ன செய்ய போகிற? ஆட் பண்ண போகிறீங்க. எதோட வேல்யூஸை? மாடுலோ 5ஓட வேல்யூஸ், அது தட் இஸ் ரிமைண்டர்ஸ். இந்த மாதிரி நம்ம டேபிளர் காலம் போட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் இல்லையா? என்னென்ன வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம்? இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது 0. நெக்ஸ்ட்டு இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது 1. நெக்ஸ்ட்டு 0 + 2 2, 0 + 3 3, 0 + 4 4. நெக்ஸ்ட்டு 1 ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே 1 + 4 5 தானே? ஏன் 0 போட்டிருக்கோம்? 5 கிடச்சிருக்கு. அந்த 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கிடச்சிருக்கு? 0. ஸோ டைரெக்டாக டிவைட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆன்சர் போடணும்? 0. நெக்ஸ்ட்டு 2 + 1 3, 2 + 2 4, 2 + 3 5. 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. நெக்ஸ்ட்டு 2 + 4 6, 6ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த டேபிளர் காலம் பார்க்குறோம். 4 + 0 4, 4 + 1 5, ரிமைண்டர் 0. 4 + 2 6, ரிமைண்டர் 1. 4 + 3 7 கிடைக்கும், ரிமைண்டர் 2. 4 + 4 8, டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3. ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த டேபிளர் காலம் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் போடணும். ரொம்பவே ஈஸியான சாப்டர். எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இந்த சாப்டரில். இந்த மாதிரி நீங்கள் டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன செக் பண்ணணும்? அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 1 and 2 எடுத்துக்கிறோம். இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணும்போது 3ன்ற நம்பர் கிடச்சிருக்கு. 1ஐயும் 2 ஆட் பண்ணும்போது 1ன்ற நம்பர் 2ன்ற நம்பர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3ன்ற ஆன்சர் கிடைக்குது. 3ன்ற எலமெண்ட் நம்ம மாடுலோ 5ல் இருக்குது. ஓகேவா? ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா A mod 5 அடிஷன் மாடுலோ 5 B = B இந்த மாதிரி கிடைக்கணும். எந்த இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சேம் ஆன்சர்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். நான் இப்போது 3 and 4 எடுத்துக்கிறேன். 3 + 4 = 2ன்னு கிடச்சிருக்கு. 3 + 4 ஆட் பண்ணும்போது 7 கிடைக்கும். 7ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 கிடச்சிருக்கு. இதுவே ஆல்டர்னேட்டாக நான் 4 + 3 4 + 3 சேம் ஆன்சர் கிடச்சிருக்கா? இங்கேயும் 2 கிடச்சிருக்கு, இங்கேயும் 2 கிடச்சிருக்கு. ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நான்
1 + 2 + 3ன்னு எடுத்துக்கிறேன். 1 + 2 + 3. 1 + 2 that is 3. 3 + 3 3 + 3க்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 1. இங்கே மாடல் 5 போடணும் நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ 1 கிடச்சிருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்? 1 + 2 + 3 இதுக்கு நான் சேம் ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ண போகிறேன். 2 + 3 எங்கே இருக்குது? 2 + 3 ஆட் பண்ணும்போது எனக்கு 0 கிடச்சிருக்கு. 0 + 1 1. ஸோ இந்த LHSம் சேம் ஆன்சர் கிடைச்சாச்சு, RHSம் 1ன்னு ஆன்சர் கிடைச்சாச்சு. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? ஐடென்டி எலிமெண்ட். ஐடென்டி எலிமெண்ட்டுன்னா ஒரு நம்பரை எடுத்துகிட்டு சேம் ஒரு ஏன்ற வேல்யூ எடுத்துக்கிறோம். ஈன்ற வேல்யூவில் ஆட் பண்ணும்போது சேம் ஆன்சர் கிடைக்கணும். ஓகேவா? இந்த ஏன்ற நம்பர் இங்கே இருக்க நம்பர்ஸ், இதோட ஈன்ற எலமெண்ட்டு எந்த எலமெண்ட் ஆட் பண்ணும்போது சேம் எலமெண்ட் கிடைக்குது? சேம் எலமெண்ட் கிடைச்சிருக்கா? 1 2 1 2. ஸோ எந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்? 0. ஸோ 0 இஸ் த ஐடென்டிட்டி எலிமெண்ட். நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் பார்க்கணும். இன்வெர்ஸ்னால் என்ன செய்வேன்? ஒரு நம்பர் அதோட என்ன நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈன்ற ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஏ இன்வெர்ஸ் ஆட் பண்ணும்போது ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்குதுன்னு செக் பண்ணணும். 0 0 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. ஸோ இது ஒன்றும் இதில் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. 0வே ஐடென்டிட்டி எலிமெண்ட்றதுனால இதை விட்டுருங்க. ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ்க்கு நம்ம செக் பண்ணுறோம். 1 இங்கே 0 கிடச்சிருக்கு. எந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது? 1 and 4 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. ஸோ இன்வெர்ஸ் 1ஓட அடிட்டிவ் இன்வெர்ஸ் 4, அடிட்டிவ் மாடுலோ 5 இன்வெர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4ஓட இன்வெர்ஸ் 4. 4ஓட இன்வெர்ஸ் நம்ம என்னென்னு சொல்லலாம்? 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காலமில் 0 பாருங்கள். இப்போ 2ஓட இன்வெர்ஸ் 3, 3ஓட இன்வெர்ஸ் 2. அதுக்கு தான் நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு காலமில் எங்கே கிடச்சிருக்கு? 0 தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதனால் 0 இருக்க காலம் பார்க்குறோம். எந்த வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கு? 2 3 2. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கு நம்ம எடுத்துக்கலாம். 1ஓட இன்வெர்ஸ் 4, 4ஓட இன்வெர்ஸ் 1, 2ஓட இன்வெர்ஸ் 3, 3ஓட இன்வெர்ஸ் 2. ஓகேவா? இது ஒவ்வொரு நீங்கள் இது எப்படிங்க மிஸ் இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்துருக்குது அப்படின்னா, இது 2 அடிஷன் மாடுலோ 5 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்குது. ஓகேவா? இதோட மீனிங் இப்படி தான் நம்ம எழுதணும். நார்மலாக 1 + 4 4 + 1ன்னா 5 தானே. ஆனால் இங்கே மாடுலோ கண்டிஷன் அடிஷன் மாடுலோ கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். நீங்கள் எக்ஸாம்பிளோடு எழுது. இப்போ நான் இங்கே போட்டு காமிச்சேன் இல்லையா, அது ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட எழுதுனீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக எழுதுறதை விட எக்ஸாம்பிளோடு இதை இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த மாடலில் நீங்கள் காம்படேட்டிவ், க்ளோசர் அண்ட் அசோசியேட்டிவ்க்குள்ள நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும், மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்வெர்ஸ் ஆஃப் 0 0. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் 3 மார்க்ஸில் கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெரிஃபை க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காம்படேட்டிவ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ், எக்ஸிஸ்டன்ஸ், இன்வெர்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்படின்னாவே எந்த சம்மை எடுத்து போட்டினாலும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? க்ளோசர்னால் என்ன செய்யணும்? கிவன் என்ன செட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த செட்லேயே ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ என்ன பைனரி ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை செஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சர் கொஷினில் இருக்க செட்டில் இருக்க ஆன்சராகவே இருக்கணும். காம்படேட்டிவ்னா என்ன? எப்படி ஆல்டர்னேட் பண்ணவே போட்டாலும் சேம் ஆன்சர் கிடைக்கணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுவோம். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டினா ஒரு எலிமெண்ட்டோட சேம் எந்த எலிமெண்ட்டை பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது சேம் ஆன்சரே. இப்போ ஏ இருக்குது, ஈன்ற ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்குது, இதோட நான் பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது ஏன்ற ஆன்சரே கிடைக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை ஐடென்டிட்டி எலிமெண்ட் சொல்லுவோம். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் அப்படின்னா
எந்த 2 வேல்யூஸ் பைனரி ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ பண்ணும்போது ஈன்ற ஆன்சர் கிடைக்குதோ அந்த ஆன்சர் இந்த ஏ வேல்யூவை இதோட இன்வெர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபார் த ஆப்ரேஷன் மாடுலோ மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன செட்டுக்கு ஏன்ற செட் கொடுத்துருக்காங்க 1 3 4 5 9. எது என்ன செட்டு, எதோட ரிமைண்டர்ஸ் 11ஓட ரிமைண்டர்ஸ் இதோட சப்செட் ஏ செட். ஓகேவா? இப்போ 11 மாடுலோ கொடுத்துருக்காங்க, அதோட ரிமைண்டர்ஸ்க்கான பாசிபிள் 0 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட்டு அதிலிருந்து ஒரு சப்செட்டு நம்ம எடுத்துக்கிறோம், அந்த சப்செட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்கள், டேபிளர் காலம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். ஸோ கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ செட்டுக்கு இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணுற 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 நான் எடுத்துக்கிறேன். 5 1 is 5, 5 3s are 15, 5 3s are 15. 11ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 4. ஸோ அந்த 4 தான் இந்த வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 5s are 25. 25 11ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2 22 3. அந்த 3 தான். ஸோ நீங்கள் இப்போ ஃபுல் ஆன்சருமே கொடுத்ததுனால ஈஸியாக போட்டுருவேன், பார்த்து காப்பி பண்ணுறது தானேன்ட்டு காப்பி பண்ணிவிடுவீங்க. இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடணும். 1 3 4 5 9 காலம் ரோவில் எழுதிட்டு 1 3 4 5 9 ரோ அண்ட் காலமில் மார்க் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் மோர் தென் 11 இருக்குது அப்படின்னா அதை 11ஆல் டிவைட் பண்ணிவிட்டு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அந்த ரிமைண்டரை தான் நம்ம காலம் ரோவில் மென்ஷன் பண்ணணும். சரியா? 9 9s are 81. 81 11ஆல் டிவைட் பண்ணும்போது 7 7s are 77, ரிமைண்டர் 4. இந்த 4 கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ரஃப் காலமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக போட முடியும். சரியா? இப்போது மீ கிடச்சிருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, 1 3 4 9. ஃபஸ்ட்டு ரோவில் 1 3 4 9 இருக்குது, செகண்ட் ரோவில் 1 3 4 9 இருக்குது, தேர்ட் ரோலேயும் 1 3 4 5 9 இருக்குது. அதே மாதிரி எல்லா காலம்லேயும் இருக்குது. ஸோ ஆட் பண்ண 2 வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க செட்டில் இருந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், இட் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் அண்ட் காம்படேட்டிவ் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 2 வேல்யூஸை ஆட் இப்போ மல்டிப்ளை பண்ணுறீங்க இல்லையா, 4 × 4, 4 4s are 16, 4 4s are 16, ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு 1. இந்த 2 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 5ன்னு கிடச்சிருக்கு. இதுவே 5 4s are, நெக்ஸ்ட்டு 5 4s are மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 9 கிடச்சிருக்கு. அதே மாதிரி 4 5s are ஆல்டர்னேட்டாக மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 9 கிடச்சிருக்கு. இங்கேயும் 9 கிடச்சிருக்கு, இங்கேயும் 9 கிடச்சிருக்கு. ஸோ என்ன சொல்லிடலாம், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். அதே மாதிரியே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் செக் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? இங்கே இந்த 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ண டேபிளர் காலம் பார்த்து தான் இங்கே ஆன்சர் எழுதணும். சரியா? இந்த 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன், டேபிளர் காலம் பார்த்து தான் நீங்கள் ஆன்சர் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி எந்த 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஆன்சர் கிடைக்குது, சேம் ஆன்சர் 1 1. இந்த டேபிளர் காலம் பாருங்கள், எந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும்போது சேம் ஆன்சரே கிடச்சிருக்கு, 1என்ற வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ ஐடென்டி எலமெண்ட் E = 1. நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் எப்படின்றது எப்படி செக் பண்ணுவீங்க, எந்த 2 வேல்யூஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1 கிடைக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். 1 இங்கே இருக்குது. ஸோ 5 and 9 மல்டிப்ளை பண்ணும்போது 1 கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே இன்வர்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் 9 is 5. இன்வர்ஸ் ஆஃப் 5 is இன்வர்ஸ் ஆஃப் 9 is 5. இன்வர்ஸ் ஆஃப் 5 is 9 நம்ம ஆல்டர்னேட்டாக சொல்லலாம். இங்கே 1 இருக்குது. ஸோ இது ரெண்டும் இன்வர்ஸ். இப்போ இன்வர்ஸ் ஆஃப் 3 4, இன்வர்ஸ் ஆஃப் 4 is 3. சரியா? இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர் சொல்லணும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 12.1. ஃபஸ்ட்டு சம், டிட்டர்மின் வெதர் ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் அண்ட் த செட். இந்த ஸ்டாரை நம்ம பைனரி ஆப்ரேஷன் செக் பண்ணணும் சொல்லணும். நம்பர் நம்ம செக் பண்ணி சொல்லலாம். A * B
எப்படி பைனரி ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க, ஏ ஸ்டார் பி அப்படின்னா இந்த பைனரி ஆப்ரேஷன் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏ டாட் மாட் பி, ஏ டாட் மாட் பின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ஆர் ரியல் நம்பர் சிஸ்டத்தில் இந்த பாசிபிலிட்டி இது இப்போ நம்ம இந்த வேல்யூ பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி சம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த ஆன்சர் ரியல் நம்பர்லேயே இருக்கான்னு செக் பண்ணணும். இது பைனரி ஆப்ரேஷன் ஏ ஸ்டார் ஏ டாட் மாட் பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ எங்கே இருக்கணும், ரியல் நம்பர் சிஸ்டத்துலேயே இருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இது பைனரி ஆப்ரேஷன் 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் ஏபி என்ன பைனரி ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, மினிமம் ஆஃப் ஏபி. இப்போது 5,7 இருக்குது அப்படின்னா இதில் மினிமம் வேல்யூ என்ன 5. ஸோ எந்த செட்டில், இந்த கிவன் செட்டில். ஓகேவா, அதில் நீங்கள் 1,2 எடுத்துக்கிட்டிங்க, இந்த செட்லேருந்து எலிமெண்ட் எடுத்துகிட்டா மினிமம் எங்கே இருக்குது 1 இருக்குது, அதிலே சேம் செட்லேயே ஆன்சர் இருக்குது. ஸோ இட் இஸ் பைனரி ஆப்ரேஷன் சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஏ ஸ்டார் பி ஏ இன்ட்டு ரூட் பி பைனரி ஆன் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆறுன்ற நம்பர் ரியல் நம்பரில் நம்ம 5ன்னு எடுத்துக்கிறோம். 5 எடுத்துட்டோம் அப்படின்னா ரூட் 5 ஏ இன்ட்டு ரூட் 5 ஏன்ற வேல்யூக்கு 9 நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 9 இன்ட்டு ரூட் 5 9 ரூட் 5ன்றது நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ரியல் நம்பர் சிஸ்டத்தில் அது வருமானு செக் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் செக் பண்ண போகிறோம். மாட் பி ரியல் நம்பரில் இருக்கும். ஏ பி ஈக்குவல் டு -5ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா +5வும் ரியல் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரும் ரியல் நம்பரில் இருக்கும். ஸோ இட் இஸ் த பைனரி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு மினிமம் ஆஃப் ஏபியும், ஏபி 7 இருக்குது, ஏன்ற எலிமெண்ட் 7 இருக்குது, ஏன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, பின்னு ஒரு எலிமெண்ட் ஏ செட்டில் இருக்குது. இந்த 5 எலிமெண்ட்டில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். மினிமம் ஆஃப் ஏபியும் எங்கே இருக்கும், ஏ செட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், கிவன் செட்லேயே கிடைக்கிற ஆன்சருங்கிறதுனால இது பைனரி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு ரியல் நம்பர், இப்போது ஏ ரூட் பி இருக்குது. இப்போ நெகட்டிவ் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஸ்கொயர் ரூட்டில் நெகட்டிவ் நம்பர் இருக்குன்னாவே அதை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ரியல் நம்பரில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பைனரி ஆப்ரேஷன்னு சொல்ல முடியாது. ரியல் நம்பரில் பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் எல்லா நம்பருமே இருக்கும். ஸோ இந்த 2 ரூட் ஐங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு தான் சொல்லுவோம், நாட் எ ரியல் நம்பர். ஒரு 2 நம்பர்ஸை நம்ம என்ன பைனரி ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரும் அந்த ரியல் சிஸ்டத்துலேயே இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம பைனரி ஆப்ரேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்கு, இன்ட்டு மாடலோ இன்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார் பைனரி ஆப்ரேஷன் சொல்கிற மாதிரி இங்கே இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா, இதை நம்ம பைனரி ஆப்ரேஷனாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். பார்த்ததுமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். n பவர் m பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸில் ஆன்சர் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. 5/7 + 5/7 + 7/5 இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டீஜர்லேயே ஆன்சர் கிடைக்குமான்னு செக் பண்ணிவிட்டு இட் இஸ் பைனரி ஆர் பைனரி இல்லையான்னு சொல்ல போகிறீங்க. இப்போ m × n இருக்குது, 2 வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். 3/-2 -3 2ன்னு எடுத்துட்டோம். m வேல்யூ 3 3/-2 நெக்ஸ்ட் வேல்யூ -2/3. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் இன்டீஜர் ஃப்ராக்ஷனில் ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இட் இஸ் நாட் ஏ இன்டீஜர். ஸோ நம்மளுக்கு இட் இஸ் நாட் ஏ பைனரி ஆப்ரேஷன் சொல்லிடலாம். சரியா, நெக்ஸ்ட் தேர்ட் சம், லெட் ஸ்டார் பி டிஃபைன் ஆன் ஆர் பை பைனரி ஆப்ரேஷன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, A5 * 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன பைனரி ஆப்ரேஷன், A + B + AB - 7 இது வரும் பைனரி ஆப்ரேஷனான்னு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3 * -7/15 இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா, ரியல் நம்பர்ஸில் இந்த வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆப்ரேஷன் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, நீ ரியல் நம்பர்ஸில் 5 1 2னே கூட எடுத்துக்கோ. 1 2 ஆட் பண்ணும்போது 1 2 1 × 2 2 -7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 1 + 2 3 3 + 2 5 5 - 7 -2ன்னு கிடைக்கும். -2ன்ற நம்பர் ரியல் நம்பரில் இருக்கும். நீ அந்த மாதிரி எந்த நம்பர் நீங்கள் ஆட் பண்ணி
சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் அந்த ஆன்சர் ரியல் நம்பர்லேயே இருக்கும். ஸோ இட் இஸ் த பைனரி ஆப்ரேஷன். பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும்போது என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? 3 ஸ்டார் மைனஸ் 7/15. 3 ஏக்கு ஏ வேல்யூ 3, பி வேல்யூ மைனஸ் 7/15. அந்த வேல்யூஸை இந்த பைனரி ஆப்ரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு செக் பண்ண போகிறேன். ஃப்ராக்ஷனில் இருக்கும். ஸோ ப்ராப்பராக அடிஷன் சப்ராக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 88/15. நெக்ஸ்ட்டு 4th சம். ஏ செட்டில் a + √5bன்னு இருக்குது. ஏபின்றது இன்டீஜர்ஸ். செக் வெதர் த யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். இந்த 2 இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். a + √5b இருக்குது. தட் மீன்ஸ் 2 + 3√5. 2 + 3√5 ஒரு எலமெண்ட். அனதர் எலமெண்ட் 5 + 7√5. இந்த மாதிரி நான் நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன செய்ய போகிறோம்? 2 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது பைனரி ஆப்ரேஷன் இந்த ஃபார்ம்லேயே இருக்க a + √5bலேயே ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ண போகிறோம். 2 மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஒய் 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இது நீங்கள் ஏபியில் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது, வேறு நம்பர்ஸாக கூட நீங்கள் எடுத்து போடலாம். இப்போ 7 + 6√5, 8 + 9√5 இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் போடுவோம் இல்லையா, அந்த ஃபார்மேஷனில் கூட போடலாம். இல்லை இதே மாடலில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இண்டீஜர் டைரெக்டாக ஏபிசிடிங்கிறது ஒரு 4 இண்டீஜர் -1 -3 7 8 இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை சிம்பாலிக்காக இந்த மாதிரி சொன்னிங்கனாலும் ஓகே. இந்த மாதிரி எடுத்துகிட்டு √5 இருக்க டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணுறீங்க. √5 இருக்க டேர்ம்ஸையும் √5 இல்லாத டேர்ம்ஸையும் செப்பரேட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சர்ஸ் செக் பண்ணுறோம். ஸோ அதை செக் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைச்சிருது? மல்டிப்ளிகேஷன் இந்த எலமெண்ட்டும் என்ன ஃபார்மில் இருக்குது? ஒரு நம்பர் ப்ளஸ் √5 இன்ட்டு அனதர் நம்பர் ஃபார்மில் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். ஓகேவா? இட் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். 5th சம். நீங்கள் என்ன பைனரி ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க? ஸ்டார் 2 மல்டிப்ளை a + 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பைனரி ஆப்ரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? a + b / 2 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 2 நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். இதில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி செக் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இந்த 2 நம்பர்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஏபி ரேஷனல் நம்பராக இருக்குது. ஸோ என்ன செய்யலாம்? இது செகண்ட் கொஷின். எக்ஸாமின் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் எல்லாமே செக் பண்ண போகிறோம். சேம் கண்டிஷனை பைனரி ஆப்ரேஷன் a + b/2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம 5 ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் ஏபி எடுத்துக்கிறோம். அந்த டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரும் ரேஷனல் க்யூலேயே இருக்கும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கிறேன். a * b b * aன்னு ப்ரூவ் பண்ணணும். a + b/2வும் b + a/2வும் சேம். ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு செக் பண்ணுறோம். இந்த b * cக்கு பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு a* இது ஒரு எலமெண்ட்டாக நீ கன்சிடர் பண்ணணும். அப்போ என்னவாகும்? இது ஃபுல்லாகவே ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அப்போது a + b + c/2 / 2 எல்சிஎம் எடுக்கும்போது 2a + b + c/2 ஹோல் டிவைடட் பை 2 இருக்கும். இதுவும் என்ன நம்பராக இருக்குது? க்யூவாக தான் இருக்குது. க்யூன்ற நம்பர் க்யூவில் இருக்க நம்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு a*, b*, c நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சேம் ஆன்சர் கிடைக்குது. இட் இஸ் ஈக்குவேஷன் 1. இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு கிடைக்கிறது ஈக்குவேஷன் 2வாக கன்சிடர் பண்ணுங்கள். 2 எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இங்கே 2a + b + c இருக்குது, இங்கே a + b + 2c இருக்குது. ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நாட் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷினில் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 2 எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது a*, e ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் சேம் ஆன்சர் கிடைக்கணும். செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? நம்ம கண்டிஷன் a*, e a*, bக்கு என்ன பைனரி ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க? a + b/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a*, eங்கும்போது a + e/2ன்னு கிடச்சிருக்கும். இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 2. a கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு
ஐடென்டி எலிமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ என்ன கிடச்சிருக்கு, ஈயும் ஏவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்ற எலிமெண்ட் ஐடென்டி எலிமெண்ட்டோட ஆட் பண்ணும்போது ஏன்னு ஆன்சரே கிடையாது. ஒரு நம்பரால் சேம் நம்பராலேயே ஆப்ரேட் பண்ணும்போது சேம் ஆன்சரே கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லிட போகிறோம், இட் இஸ் no identity. Star has the given binary operation has no identity ன்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ஐடென்டி எலிமெண்ட்டே இல்லாத போது இன்வர்ஸும் நாட் பாசிபிள். ஸோ இது நாட் டிஃபைன்டு. ஏ ஸ்டார் இ அங்கே நோ இன்வர்ஸ், நோ ஐடென்டி எலிமெண்ட், நோ இன்வர்ஸ். ஐடென்டி எலிமெண்ட் இருந்துச்சுன்னா தான் இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 6th சம், இந்த டேபிளர் காலம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. fill in the blank tabular column. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டார் பைனரி ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம இப்போது பி ஏவை மல்டிப்ளை பண்ணும்போது சி கிடச்சிருக்கு. பி ஸ்டார் பி ஸ்டார் சி ஏன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேல்யூ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ என்ன செஞ்சுருக்கு, பி ஸ்டார் பின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ ஏ ஸ்டார் ஏ பின்னு கிடச்சிருக்கு. பி ஸ்டார் பி நெக்ஸ்ட்டு சி ஸ்டார் சின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம டேபிளர் காலம் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணலான்னு பாருங்கள். இட் இஸ் காம்படேட்டிவ். இங்கே கிவன் கொஸ்டின்லேயே காம்படேட்டிவ்னு சொல்லியிருக்கு, பார்த்ததுமே நம்மளுக்கு தெரியுது. இப்போ என்ன செஞ்சுருக்கோம், பி ஸ்டார் சி மல்டிப்ளை பண்ணும்போது ஏ கிடச்சிருக்கு. சி ஸ்டார் பி கிவன் கொஸ்டின்லேயே காம்படேட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ காம்படேட்டிவ் எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், ஏ ஸ்டார் பி ஸ்டார் ஏ சி இருக்குது. அப்போ ஏ ஸ்டார் பி இங்கே என்ன வந்துடும், சி. இந்த வேல்யூ சி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பி ஸ்டார் சி ஏ. அப்போ சி ஸ்டார் பி என்னவாயிடும், ஏ. ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட்டு இங்கே இந்த காலமில் என்ன வேல்யூ மட்டும் இந்த லைனில் இல்லை, ஏபிசி ஏ மட்டும் இல்லை. ஸோ புட் ஏ. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம டேபிளர் காலம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ காம்படேட்டிவ்னு கிவனே கொடுத்துட்டதுனால பி ஸ்டார் ஏ சி இருக்கும். அப்போ ஆல்டர்னேட்டாக டேபிளில் பி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு சின்னு இருக்குது. ஸோ ஏ ஸ்டார் பியும் சி ஆகிடும். பி ஸ்டார் சி ஏன்றதுனால சி ஸ்டார் பியும் ஏ ஆகிடுது. ரிமைனிங் எல்லா வேல்யூஸுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதை வச்சு நம்ம டேபிளர் காலம் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி கிடச்சிருது. சரியா, நெக்ஸ்ட்டு பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் ஏபிசிடி அவங்களே டேபிளர் காலம் கொடுத்துட்டாங்க. நம்ம டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் இருந்து என்னென்ன செக் பண்ண போகிறீங்க, காம்படேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ். காம்படேட்டிவ் அப்படின்னா 2 numbers ஏ ஸ்டார் பி அண்ட் பி ஸ்டார் ஏ ஆர் சி ஸ்டார் டி ஸ்டார் ஏ. எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துகிட்டு பைனரி ஆப்ரேஷன் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ண போகிறேன். இப்போது நான் ஏ ஸ்டார் பி எடுத்துக்கிறேன். ஏ ஸ்டார் பி போடும்போது சி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பி ஸ்டார் ஏ எடுத்துக்கும்போது டி கிடச்சிருக்கு. இங்கே சி நாட் ஈக்குவல் டு டி. ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிடலாம். ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியே நாட் சாட்டிஸ்ஃபைடுனா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் நாட் பாசிபிள். சரியா, ஸோ இதை நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போடணும். பி ஸ்டார் சி அந்த டேபிளர் காலம்லேருந்து பி ஸ்டார் சி என்ன கிடச்சிருக்குன்னு செக் பண்ணணும். என்ன கிடச்சிருக்கு, பி. இது ரெண்டு ஏ ஸ்டார் பி டேபிளர் காலமில் இருந்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதணும், சி. அதே மாதிரி தான் இந்த வேல்யூஸ், இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு பூலியன். இப்போது இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா என்ன செய்வேன், இட் இஸ் ஜாயின் மீட்டா. ஜாயின்னா என்ன செய்வேன், ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்குவேன். மீட்டாக இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் வேல்யூ. 2 வேல்யூஸ் நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரியே தான் டேபிளர் காலம் போட போகிறேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரோ இந்த வேல்யூ 0 + 1 நார்மலாக ஆட் பண்ணுவீங்க இல்லையா, 0 + 1 1 + 0 1 + 0 0 + 1. அதுக்கு பதிலாக ப்ளஸுக்கு பதிலாக நம்ம இந்த மீட் அண்ட் ஜாயின் சிம்பிள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வேல்யூ எடுத்துக்கணும், மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும். இதில் மினிமம் வேல்யூ என்ன, 0. மினிமம் வேல்யூ
0. இதில் மினிமம் வேல்யூ 0. மினிமம் வேல்யூ 0 0 0. இதில் மினிமம் வேல்யூ எல்லாத்துலேயுமே மினிமம் வேல்யூ 0வாக இருக்குது. செகண்ட் ரோவில் ஃபுல்லாக 0. இதில் மினிமம் வேல்யூ 1 0 0 1. ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. செகண்ட் ரோ 0, நெக்ஸ்ட்டு 0 1 0 0 1 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சாரி, மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கணும். இது ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வேல்யூஸை நம்ம எடுத்துக்கணும். க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா மினிமம் வேல்யூ. நம்ம லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே கண்டிஷனை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகேவா? இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், மினிமம் வேல்யூ எடுத்துக்க போகிறேன். இப்படி எடுத்துகிட்டு அப்படின்னா இது குட்டியாக இருக்கிறதுனால மினிமம் வேல்யூ, ஓப்பன் பெருசாக இருக்கிறதுனால என்ன செய்யலாம், மேக்ஸிமம் வேல்யூ. அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீ சம் போடலாம். இது நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுவேன். ஓகேவா? இதை ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. நெக்ஸ்ட்டு 9th சம். எம்ன்ற செட்டு இருக்குது. எம்ன்ற மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் இருக்குது. ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2x2 மேட்ரிக்ஸில் எல்லா எலிமெண்ட்ஸுமே சேம் எலிமெண்ட்டாக இருக்குது. அதில் ஒரு கண்டிஷன், அந்த எக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது. 0 0 0 0 ஒரு மேட்ரிக்ஸாக நம்ம இருக்கக்கூடாது. இதை தவிர நீ எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா எலிமெண்ட்டும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எப்படி இருக்கணும், சேம் எலிமெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்னென்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காமடேட்டிவ், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எதில் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ 2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அந்த மல்டிப்ளிகேஷனில் ஆட் பண்ணும்போதும் சரி, மல்டிப்ளை பண்ணும்போது இதே மாதிரி ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட் 4 எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம என்ன செய்ய போகிறோம், க்ளோஸ்டு ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். நம்ம டோட்டலாக ஒரு சம் எடுத்துட்டிங்கன்னா 5 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோசர், செகண்ட் ஒன் காமடேட்டிவ், third one associative, fourth one existence of identity, fifth one inverse. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறீங்க, 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிற அந்த 2 மேட்ரிக்ஸையே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் என்ன கிடைச்சது, 2xy. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சேம் ஆன்சரே கிடச்சிருச்சு. ஸோ இட் இஸ் ஆர் இன் கிவன் செட்டில் இருக்குது. கிவன் என்ன செட் கொடுத்துருக்காங்க, ரியல் நம்பரில் 0 மட்டும் இல்லை. ஸோ இட் இஸ் க்ளோஸ்டு. காம்படேட்டிவ்க்கும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறீங்க, சேம் ஆன்சரே கிடைக்குதான்னு செக் பண்ணுறேன். நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனாலும் சேம் ஆன்சர். நீ A ஸ்டார் B போட்டுட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு B ஸ்டார் A, B செட்டு YYY XX. இதை நீ மல்டிப்ளை பண்ணிவிட்டு சேம் ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். இல்லை இந்த மெத்தடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட அதுதான் ஈஸி. ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய போகிற, B ஸ்டார் A. B ஸ்டார் Aயில் YYYY இன்ட்டு XX. இதை மல்டிப்ளை பண்ணும்போது சேம் ஆன்சர் கிடைக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு போத் ஆர் ஈக்குவல். ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடுன்னு நீங்கள் எழுதிடுங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒனில் க்ளோசர் செக் பண்ணிட்டோம், பாசிபிள். நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஒரு நம்பர், ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ் இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ மேட்ரிக்ஸே கிடைக்குதா, ஏ மேட்ரிக்ஸையும் இ மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ மேட்ரிக்ஸ் கிடைச்சிது அப்படின்னா இட் இஸ் கிவன் மேட்ரிக்ஸ் செட்டு ஹேஸ் அ ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம், என்ன ஆன்சர் கிடைக்குது, எக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் ஆன்சரே கிடைக்கணும், எக்ஸிஸ்டன்ஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 2xe = எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 2e இங்கே இருக்க எக்ஸ் கேன்சல் ஆகிடுது. 2e = 1. ஈன்ற வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இ வேல்யூ 1/2ன்னு இருக்குது. 1/2ன்றது ரியல் நம்பரில் இருக்குது. ஸோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1/2 1/2 1/2 1/2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்.
ஏன்ற எலிமெண்ட் ஏ இன்வெர்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஈங்கிறது நம்ம மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. என்ன மேட்ரிக்ஸ் 1/2 1/2 1/2. இந்த வேல்யூ இந்த 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 1/2 1/2 இருக்கணும். இதை வச்சு நம்ம எக்ஸ் இன்வெர்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ் இன்வெர்ஸுங்கிறது 1/4x. 1 ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? 1/4x 1/4x 1/4x. சரியா? நெக்ஸ்ட் 10th சம். let a be q. qன்றது p/q ஃபார்மில் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ், அதில் 1என்ற எலிமெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பைனரி ஆப்ரேஷன் அவங்களே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு பைனரி ஆப்ரேஷனாக செக் பண்ணிவிட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண செக் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட், அதிலே சப்டிவிஷன் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும்போது என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்? ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒன் க்ளோஸர் செக் பண்ண போகிறீங்க. எக்ஸ்ட்ரா இதுதான் பைனரி ஆப்ரேஷனாக கொடுத்துருக்காங்க. 2 வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது 1. இப்போது கிவன் கண்டிஷன் என்ன இருக்குது? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1 அண்ட் ஒய் நாட் ஈக்குவல் டு 1. 1என்ற வேல்யூ மட்டும் அந்த எக்ஸ் ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணாமல் ரிமைனிங் எந்த வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த பைனரி ஆப்ரேஷனை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போது சப்போஸ் எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் 1ன்னு கிடைக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த 1என்ற எலிமெண்ட் இந்த செட்லேயே கிடையாது. ஆனால் 1 கிடைக்குதான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கண்டிஷன் எக்ஸ் ஸ்டார் ஒய்யை நம்ம என்ன பைனரி ஆப்ரேஷன் எடுத்திருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய்னு எடுத்திருக்கோம். இது சொல்லும்போது நம்மளுக்கு என்ன கான்ட்ரடிக்ஸாக ஆன்சர் கிடைக்குது. ஒய் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருது. சரியா? நான் 1என்ற எலிமெண்ட் இருக்கிறதா நான் கன்சிடர் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும்போது ஒய்க்கும் ஆன்சர் 1ன்னு கிடச்சிருது. ஸோ கான்ட்ரடிக்ஷன் டு நாம் அஷ்யூம் பண்ண வேல்யூக்கு கான்ட்ரடிக்ஷனாக ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்காது? அந்த எலிமெண்ட் 1என்ற எலிமெண்ட் 1ஆக இருக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது. 1ன்னு எடுத்துகிட்டு ஈவன் ஒய் ஈக்குவல் டு 1 வருது. அதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கிடைக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது. ஸோ இட் இஸ் க்ளோஸ்டு. காம்படேட்டிவ் அதே மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் அசோசியேட்டிவ் நீங்கள் இது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துகிட்டு சம் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் க்ளோஸர் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி 2 வேல்யூஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது ஈயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? இ வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்வர்ஸு இ கிடைக்கிற ஆன்சர் எக்ஸ் இன்வர்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். எக்ஸ் இன்வர்ஸோட வேல்யூ -x/1 - x. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.